அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் டெம்பரேச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி, ஓகே ரெண்டும் ஒன்று தான். இது ரெசிஸ்டிவிட்டி அதிகமானாலே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாயிரும் இல்லையா, அதனால் ரெண்டு மெத்தட்லேயும் ஃபார்முலா போட்டிருப்பாங்க. இந்த ஃபார்முலா இது சம்மந்தமான சம்மு இதை பற்றி இனிமேல் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நான் அவ்வளோ சிம்பிளாக சொல்லி தந்துடுறேன், பார்த்துங்க. ஃபஸ்ட்டு எஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன? எஃபிஷியன்சின்னு ஞாபகம் வருதா? எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா? அடுத்த பேஜ் திருப்பிக்குவோமே, அப்புறம் இங்கே வரலாமே. ஓகே, எஃபிஷியன்சிக்கு ஈன்னு வச்சுக்கோமே, எஃபிஷியன்சி ரைட். எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா? அவுட்புட் பை இன்புட். அது யாராக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சி, ஒரு என்ஜினோட எஃபிஷியன்சி, எதாக இருந்தாலும் சரி, ஃபார்முலா பேசிக்கு தான். எஃபிஷியன்சினாலும் என்னது? அவுட்புட் பை இன்புட். சம்டைம் கெயின்னாலும் அவுட்புட் பை இன்புட். ஓகே, அந்த நம்ம பார்க்க போகிற கொஸ்டினுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன தெரிஞ்சிருக்கணுங்கிறத முதல் பார்த்துருவோம். எஃபிஷியன்சி ஓகே, அவுட்புட் பை இன்புட்டா. நெக்ஸ்ட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, சார் டெம்பரேச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த ப்ராப்ளம் கேட்கும்போது டெம்பரேச்சரை வந்து சென்டிகிரேடில் கொடுக்குறாங்க, நம்ம எஸ்ஐ யூனிட் கெல்வின் தானே, நம்ம கெல்வினில் மாற்ற தேவையில்ல அப்படியே போட சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தான். இப்போ சென்டிகிரேடு, அதாவது 1 டிகிரி சென்டிகிரேடுங்கிறது நாட் ஈக்குவல் டு கெல்வின், அது ஓகே தான். ஏன்னா 1 டிகிரி சென்டிகிரேட் 0 டிகிரி சென்டிகிரேடுங்கிறது எவ்வளவு? 0 + 273 ஆட் பண்ணும், அப்போ 273 கெல்வின். அப்போ 1 டிகிரி சென்டிகிரேடு எவ்வளவு? 1 + 273, அப்போ 274 கெல்வின். ஓகேவா? அப்போ சென்டிகிரேடும் கெல்வின் ஈக்குவல் கிடையாது, நம்ம 273 ஆட் பண்ணும். ஓகே, அப்போ நம்ம ஏன் இங்கே சென்டிகிரேடுன்னு வச்சுக்கிறோம், ஏன் கெல்வினுக்கு மாற்றலை? ரெசிஸ்டன்ஸ்லாம் ஓம் வந்து எஸ்ஐ யூனிட் மாதிரி தானே வருது. ஆனால் அப்போ ஒரு ப்ராப்ளம் போடும்போது எல்லாமே ஒரே யூனிட்டாக தானே இருக்கணும். இது மட்டும் சென்டிகிரேடு மாற்றாமல் கெல்வின்ல ஏன் அப்படியே வச்சுருக்காங்க, சென்டிகிரேடில் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து டெம்பரேச்சருங்கிறது டெல்டின்னு கொடுத்துருக்காங்க, நாட் டி. டீனா டெம்பரேச்சர், டெல்டினா நான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டிகிரி சென்டிகிரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கெல்வின், அது ஈக்குவல். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இதையே வச்சுக்கோமே. இப்போ பாருங்கள், 273, அதாவது ஒரு 10 டிகிரி சென்டிகிரேடுலேருந்து ஒரு 20 டிகிரி சென்டிகிரேடுக்கு டெம்பரேச்சர் ஏறுது. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு? 20 - 10 10 டிகிரி சென்டிகிரேடு. அதை கெல்வினுக்கு எப்படி மாற்றுவீங்க? எப்படி இங்கே வாங்க, 10 டிகிரி சென்டிகிரேடுங்கிறது எவ்வளவு? 273 ஆட் பண்ணுமா, அப்போ 283 கெல்வின். ஓகே, 20 டிகிரி சென்டிகிரேடு என்னவா மாற்றுவீங்க? கெல்வினாக மாற்றுவீங்களா? அதுக்கு என்ன வரும்? 293 கெல்வின். இப்போ சேஞ்ச் எவ்வளவு? இதுலேயும் சேஞ்ச் பண்ணலாமா? எவ்வளவு? 10 கெல்வின். ஸோ சேஞ்சு வந்து ஈக்குவல் தான், ஆனால் இண்டிவிஜுவல் ஈக்குவல் கிடையாது. இண்டிவிஜுவலாக சொல்லும்போது ரெண்டு ஈக்குவல் கிடையாது, சேஞ்சு வந்து ஈக்குவல் தான். அப்போ சென்டிகிரேடை அப்படியே வச்சுக்கலாமே, எது கெல்வின் மாற்றிக்கிட்டு, அதனால தான் சென்டிகிரேடை வந்து சென்டிகிரேடுன்னு வச்சுக்கிறாங்க. இந்த ரெண்டு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ வாங்க, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லெட்ரு இருக்கும்ல, இதுக்கு என்ன லெட்ரு? ஆல்ஃபா. அப்படி வச்சுக்கோ, ரைட், புக்கில் இருக்குது ஆல்ஃபா, ரைட். இது என்னது? எஃபிஷியன்ட் தானே. எஃபிஷியன்ட்னா என்ன சொன்னோம்? அவுட்புட் பை இன்புட். சரி, போட்டுக்குவோம். இன்புட் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ராமுன்னு ஒரு பையன் வரான். ராமுன்னு ஒரு பையன் யாரோ ஒரு டீச்சர்கிட்ட வந்து படிச்சுட்டு அங்கே சரியில்லை அப்படின்னு வரான். இங்கே வந்து இன்னொரு டீச்சர்கிட்ட கற்றுக்குறான். அப்போ அவனோட டீச்சர் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுதா? சேஞ்சுனா என்ன? டெல்லா டீச்சர் சேஞ்ச் ஆகிறாங்க. ரைட் வச்சுங்க. ராமுங்கிற பையனுக்கு டீச்சர் என்ன ஆகுறாங்க? சேஞ்ச் ஆகுறாங்க. ஆகும்போது அதனால் அப்புறம் எக்ஸாம் நடக்கும்ல, அதனால் என்ன எஃபெக்ட் நடந்தது? இந்த டீச்சரை மாற்றினால என்ன எஃபெக்ட் நடந்ததுன்னா, என்ன நடந்திருக்கும்? ஆரம்பத்தில் இருந்ததுக்கு இப்போ அவன் ஏதோ மாறியிருப்பான், கண்டிப்பாக மாறியிருப்பான். அப்போ மாறினதுங்கிறது என்னது? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தானே. அப்போ ஃபைனல் என்னது? இந்த டீச்சர்கிட்ட வந்தது ஃபஸ்ட் ஆரம்பத்தில் இருந்தது, அவ்வளோதான். இது இன்புட்டு, இது அவுட்புட்டு, இது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஃபிஷியன்சி. நம்ம இந்த எஃபிஷியன்சினாலே என்ன சொன்னோம்? அவுட்புட் பை இன்புட். ஓகே, இவ்வளோதான் ஃபார்முலா. அப்போ RT - R0 சிம்பிள். இதை நம்ம எப்படி எழுதலாம்? அப்போ RT எவ்வளோ எப்படி கண்டுபிடிக்கிறது? RT இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமே, இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தமா? அப்போ RT - R0 ஈக்குவல் டு என்ன வரும்? ஆல்ஃபா இன்ட்டு R0 ΔT. ஓகே, இப்போ RT தானே வேணும், அதாவது டீச் பண்ணதுக்கப்புறம். அப்போ RT ஈக்குவல் டு ஆல்ஃபா R0 ΔT ப்ளஸ் R0. இங்கே என்ன காமனாக இருக்குது? R0 காமனாக இருக்குது. அப்போ ஆல்ஃபா ΔT ப்ளஸ் 1, இது என்னது? RT. இவ்வளோதான். புக்கில் எப்படி எழுதியிருப்பாங்க? RT ஈக்குவல் டு R0 1 +
ஆல்ஃபா டெல் டி. இது ரெசிஸ்டன்ஸ்க்கு. ரெசிஸ்டிவிட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஆருக்கு பதிலாக ரோவை போட்டுக்க வேண்டியதான். அப்போ இங்கே என்ன வரும், ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வரும், ரோ டி மைனஸ் ரோ நாட் பை ரோ நாட் டெல் டி. இங்கே ரோ டி மைனஸ் ரோ நாட் டு ஆல்ஃபா ரோ நாட் டெல் டி. இப்படியே ஸ்டெப் வந்துச்சுன்னா என்ன வரும், ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட் 1 ப்ளஸ் ஆல்ஃபா டெல் டி. இங்கே டீங்கிறது டீச்சிங் சேஞ்சிங் இல்லை, டெம்பரேச்சர். நான் ஐடியாவுக்காக சொன்னேன். அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்மகிட்ட இனிஷியலாக கொடுத்துட்றாங்க, அது ஒரு ஓம் இருந்திருக்கும். அதுக்கு நம்ம அப்போ ஆரம்பத்தில் அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அது என்ன டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னாவே சேஞ்ச். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கொடுத்துட்டோம், அதான் இன்புட்டு. அதனால கிடைக்கிற அவுட்புட் எங்கே எழுதணும், மேலே தான் எழுதணும். என்ன கிடைக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸில் சேஞ்ச் நடக்கும். அப்போ சேஞ்சுனா என்னது, மைனஸ். மைனஸ்னால் என்ன சேஞ்சுனா, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இனிஷியலாக ஆர் நாட்டு, ஃபைனலாக ஆர்டி. ஆர்டி மைனஸ் ஆர் நாட். இதுக்கு யூனிட் பார்ப்போமா. இப்போ இது ஒரு 20 ஓம்னு வச்சுங்களேன், இது 10 ஓம்னு வச்சுங்களேன். 20 ஓம் மைனஸ் 10 ஓம் 10 ஓம். அப்போ ஓம் தான் வரும். அப்போ ஓம், ரைட். ஆர் நாட் என்னது, அதுவும் ஓம். டெம்பரேச்சர் என்னது, டிகிரி சென்டிகிரேடு. அப்போ ஓம் ஓம் கேன்சலு. அப்போ ஆல்ஃபாவுக்கு என்ன யூனிட்டு, per degree centigrade. இதில் வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட், பாசிட்டிவ் டெம்பரேச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.